ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் vlog. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் பொங்கலை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlogல நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி செய்தோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொங்கல் அப்படின்னாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான். முதல் நாள் நைட்டே கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். கரும்பு சீலிங் வைக்க ரொம்ப ஹைட்டாக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய நீளமான கரும்பாக இருந்தது. இதோட இலைகளை அங்கேயே வாங்கும் போதே கட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம். போகி அன்னைக்கே பூஜை ரூமை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை சாமான்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசியை கொஞ்சமாக ஊற வச்சேன். அடுத்த நாள் காலையில் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும். அதுக்காகத்தான் நைட்டே ஊற வச்சுட்டா காலையில் எழுந்து அரைச்சிட்டு கோலம் போட்டுடலாம். அதனால் நைட்டே பச்சரிசியை ஊற வச்சுட்டு போய் படுத்துட்டேன். பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு எனக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். குளிச்சு முடித்து சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். பச்சரிசியை இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் கோலம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு. பச்சரிசியை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கோலம் போட்டுருக்கேன். பொங்கல்னாலே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும். கலர் பொடிலாம் நம்ம டெக்கரேஷனுக்காக போடுறது மட்டும்தான். பச்சரிசி மாவில் கோலம் போடுறது தான் ட்ரெடிஷ்னல். நான் எப்போவுமே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் பச்சரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்ட்டு இல்லை. வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலே நீங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போடலாம். தினமும் கோலம் போடணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு வாசலில், படியில், பூஜை ரூம் வாசலில், படையல் போடுற டேபிள் மேலே, கேஸ் ஸ்டவ்வில், பொங்கல் பானை இறக்கி வைக்க இடத்துல, இப்படி எல்லா இடத்துலையும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுருக்கேன். பொங்கலுக்கு கலர் பொடி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. பச்சரிசி மாவில் மட்டும்தான் நான் கோலம் போட்டுருக்கேன். நாம் சாதாரணமாக கோலப்பொடியில் கோலம் போடுறதை விட பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கேஸ் ஸ்டவ்வுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். பொங்கல் சமைக்க பானைக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அதுக்கும் வச்சுருக்கேன். இந்த மஞ்சளில் கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், பன்னீர் சேர்த்து கலந்துருக்கேன். வைக்கும் போதே நல்லா வாசனையாக கமன்னு இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் மஞ்சள் குங்குமம் வச்சதும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. பொங்கல் சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பச்சரிசியை பக்கத்தில் ஊற வச்சுருக்கேன். நல்லா பொங்கி வந்ததும் அரிசி போடணும். பால் நல்லா பொங்கி வரும்போது வீட்டில் இருக்க எல்லோரும் ஒன்றா வந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அது தனியாக கோலம் போட்ட இடத்துல இறக்கி வச்சிடலாம். வாழை இலையை வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆனதுனால வீட்டில் இருந்த மஞ்சள் செடியில் இருக்க மஞ்சள் இலையை நான் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு கோலத்துக்கு மேலே மஞ்சள் இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பிட்டு அதில் நம்ம பொங்கல் பானையை இறக்கி வைக்கலாம். எப்போதுமே வாழை இலை தான் வைப்பேன். இந்த முறை கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆனதுனால மஞ்சள் இலையை வச்சுட்டேன். இந்த முறை பொங்கலுக்கு நான் மஞ்சள் வெளியில் வாங்கலை. நம்ம வீட்டு தொட்டிலேயே மஞ்சள் செடி இருக்குது, அதுலேருந்தே எடுத்துக்கிட்டேன். 11:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பொங்கல் சாதம் செய்து வச்சுட்டேன். பொங்கலுக்கு சமைக்க எந்த ரெசிப்பிலையும் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் அன்றைக்கி மொத்த ரெசிப்பியுமே இருக்கும். பொங்கல்னாலே கண்டிப்பாக சில காய்கறிகள் செய்யணும். வாழைக்காய், அவரைக்காய், கொத்தரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இந்த மாதிரி சில காய்கள் கண்டிப்பாக செய்வாங்க. நானும் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருக்கேன். பொரியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எதுலேயுமே வெங்காயம் பூண்டு சேர்க்கலை. எப்போவுமே பொங்கலுக்கு பாசிப்பருப்பு, வெல்லம் சேர்த்து பாயாசம் தான் செய்வேன். ரெசிபி சமைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல, வேலை அதிகமாக இருந்ததுனால சமையலை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். படையல் போடும்போது என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே செய்து முடிச்சுட்டு பாசிப்பருப்பு பாயாசம், வடை, அப்பளம் இதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். படையல் போடுறதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு குத்து விளக்கிலும் ரெட்டை திரி தான் சேர்க்கணும். 5 முகமும் நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன். எல்லா விளக்குக்கும் ரெட்டை திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். படையல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாழை இலை வாங்கிட்டு வந்த உடனே அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். படையலுக்கு வாழை இலை ரெடியாக இருக்குது. பூஜை ரூமுக்கு நேராக டேபிளில் கோலம் போட்டு வச்சுருக்கேன். அந்த இடத்துல வாழை இலையை வைக்கலாம். பூஜை ரூமில் பூஜை அலமாரிக்கு நேராக இந்த டேபிள் போட்டுருக்கேன். இது படையல் போடும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பெரிய வாழை இலையை இதில் வச்சு சாமிக்கு படையல் போடலாம். இந்த டேபிள் எப்போவுமே இங்கேயே தான் இருக்கும், நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். இந்த டேபிளில் தான் படையல் போட போகிறேன் அப்படின்றதுனால இதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுருக்கேன். இலையை டேபிள் மேலே வச்சிடலாம்.
வாழை இலையில் முதல்ல இனிப்பு வச்சிடலாம். பாசிப்பருப்பு பாயாசத்தை பவுலில் போட்டு வச்சுருக்கேன். கடலை பருப்பு போட்ட வாழைக்காய் பொரியல். அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். இதுக்கு முன்னாடி பொங்கல் அன்னைக்கு 21 வகை பொரியல் செய்வேன், 11 வகை பொரியல் செய்வேன். இப்போல்லாம் 3 வகை பொரியல் மட்டும்தான் செய்கிறேன். கடலை பருப்பு போட்ட அவரைக்காய் பொரியல். இதுவே திருப்தியாக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பொரியலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. உப்பு காரம்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போ நாம் பொங்கல் சாதம் வச்சுக்கலாம். பொங்கல் சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலே துவரம் பருப்பு, வெல்லம், நெய் இதெல்லாம் வைக்கலாம். நாம் பொங்கல் சாதம் சமைச்சோம் இல்லையா, அதை தான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டிருக்கேன். பொங்கல் பானையை அந்த பச்சரிசி வச்ச அதே இடத்துல தான் இருக்குது. அது அப்படியே தான் இருக்கும், எடுக்க மாட்டோம். அதுலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதை தான் பயமாயிட்டு இருக்கேன். இப்போ நாம் உளுந்து வடை வச்சுக்கலாம். இந்த உளுந்து வடையில் பச்சை மிளகாய், ஜீரகம் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்கலை. உளுந்து வடை வெளியில் நல்லா மொறு மொறுன்னும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்தது. இப்போ நாம் அப்பளம் வச்சுக்கலாம். இப்போ வைக்கிறது பச்சை மிளகாய் பச்சடி. இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே இருக்காது. பச்சை மிளகாயம் துவரம் பருப்பும் வச்சு செய்ய ஒரு ரெசிபி இது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். படையல் எல்லாமே வச்சாச்சு. படையலுக்கு பக்கத்துலேயே மஞ்சள் கிழங்கும் கரும்பும் வச்சுருக்கேன். இப்போ விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம். விளக்கேற்றும் போது முதல்ல வாசப்படியில் தான் விளக்கேற்றணும். வாசப்படியில் 2 மண் விளக்கு வச்சுருக்கேன். அந்த 2 விளக்கையும் ஏற்றிட்டு அதுலேருந்து ஒரு விளக்கை கொண்டு வந்து பூஜை ரூமில் ஏற்றுவேன். வாசல் ஏற்றின மண் விளக்கை கொண்டு வந்து முதல்ல வெள்ளி காமாட்சி விளக்கை ஏற்றிக்கிட்டேன். வெள்ளி காமாட்சி விளக்குக்கு நல்லெண்ணெய் விடக்கூடாது, தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பித்தளை காமாட்சி விளக்கை ஏற்றிட்டேன். பித்தளை விளக்குக்கெலாம் நாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எல்லா விளக்குக்கும் எண்ணெயும் திரியும் முதல்லையே போட்டு வச்சதுனால விளக்கேற்றும் போது ரொம்ப வசதியாக இருந்தது. இது 2 ஏற்றினதுக்கப்புறம் குத்து விளக்கை ஏற்றிருக்கேன். பண்டிகை விசேஷம் வெள்ளிக்கிழமை அந்தமாரி நேரத்தில் குத்து விளக்கில் இருக்க 5 முகமும் நான் ஏற்றுவேன். குத்து விளக்கில் இருக்க 5 முகத்துக்கும் எண்ணெய் போட்டு திரி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அது எல்லாமே ஏற்றிட்டேன். இந்த பூஜை ரூம் செல்ஃபில் குத்து விளக்கு ஹைட்டு ரொம்ப கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உள்ளே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு குத்து விளக்கோட ஹைட்டும் செல்ஃபோட ஹைட்டும் கரெக்டாக இருந்தது. எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு கொண்டு வந்த மண் விளக்கை மறுபடியும் வாசப்படியிலே கொண்டு போய் வச்சுட்டேன். எல்லா விளக்கும் ஏற்றிட்டு பூஜை ரூமை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. அடுத்தது சாம்பிராணி ஏற்றிக்கலாம். இந்த சாம்பிராணியில் நிறைய மூலிகை கலந்துருக்கு. ஏற்றும் போதே நல்ல வாசனையாக கம கமன்னு இருந்தது. இந்த சாம்பிராணி ஏற்றிட்டு வீட்டு வாசப்படி ஃபுல்லாக காமிச்சிட்டு கபோர்டு, பீரோ, கேஸ் ஸ்டவ், பூஜை ரூம் செல்ஃப் இப்படி எல்லா இடத்துலையும் சாம்பிராணி காமிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாகவே நல்லா கம கமன்னு வாசனையாக இருந்தது. இது என்ன பிராண்ட் அப்படின்னு ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த சாம்பிராணி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது கற்பூரம் ஏற்றிக்கலாம். இந்த கற்பூரத்தில் தேங்காயை நல்லா காமிச்சிட்டு உடச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பாருங்க ரொம்ப நல்லா உடஞ்சிருக்கு. பூஜைக்கு உடைக்கும் போது தேங்காய் எப்படி உடையுது அப்படின்னு எல்லாருமே பார்ப்பாங்க. தேங்காய் ரொம்ப நல்லா உடஞ்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் உடைக்கிய தேங்காயில் பூ விழுந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது. எனக்கு தேங்காய் ரொம்ப நல்லா உடஞ்சி வந்தது. இப்போ நாம் கற்பூரம் எடுத்துக்கலாம். இன்னொரு கையில் கற்பூரத்தை உடச்சிட்டு அந்த பீஸை கையில் எடுத்துக்கலாம். எரிஞ்சிட்டு இருக்க கற்பூரத்தில் கொஞ்சம் கம்மியாக ஆகும்போது இன்னொரு கையிலேருந்து கற்பூரத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். முதல்ல வீட்டு வாசப்படியில் காமிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது சூரிய பகவானுக்கு காமிக்கணும். பொங்கல்னாலே முக்கியமாக சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி தீபம் எல்லாமே காமிக்கணும். சூரியனுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கற்பூரம் காமிக்கலாம். முதல்ல வாசப்படியில், அதுக்கப்புறம் ஹாலில் பூ உகிலி வச்சுருக்கேன், அங்கே கற்பூரம் காமிக்கலாம். பெட்ரூமில் கபோர்டுக்கும் பீரோவுக்கும் கற்பூரம் காமிக்கலாம். அடுத்தது கிச்சனுக்கு போயிட்டு கேஸ் ஸ்டவ், பொங்க பானை வச்சுருக்க இடம், இப்படி எல்லா இடத்துலையும் கற்பூரம் காமிக்கலாம். நான் எப்போ பூஜை பண்ணாலும் வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணியும் கற்பூரமும் காமிப்பேன். வீடு முழுக்க கற்பூரம் காமிச்சிட்டு வந்துட்டு பூஜை ரூம்லேயும் மறுபடியும் கற்பூரம் காமிக்கலாம். வீடு முழுக்கவே கற்பூர வாசனை, சாம்பிராணி வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கற்பூரத்தை எல்லாம் தொட்டு கும்பிடலாம். பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல எல்லாம் உட்காரணும். பொங்கலுக்கு படையல் பூஜை ரொம்ப நல்லா முடிஞ்சுது. கற்பூர தீபத்தை எல்லாம் தொட்டு கும்பிட்டோம். சின்னதாக ஒரு வாழை இலையில் நாம் சமைச்சு வச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை காகத்துக்கு வைக்கலாம்.
இதை நீங்கள் மொட்டை மாடியிலையும் வைக்கலாம், வீட்டு வாசலாண்டியும் வைக்கலாம். நான் வீட்டு வாசல் கிட்ட காகத்துக்கு வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு காகத்தை நாம் கூப்பிடணும், அது வந்து சாப்பிடும். படையலில் வச்சதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாழை இலையை எடுத்து வச்சு வீட்டில் இருக்கவங்க சாப்பிடலாம். பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க அத்தனை பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகையை இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் பொங்கல் பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு 4-5 மணி இருக்கும் ஈவினிங்கில் கரும்பை வெட்டி சாப்பிட்டோம். பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ப்ளாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.